அன்பானவர்களே, உனக்காக உச்சரிக்கப்பட்ட சொல் தொடர்கிறது. தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் செய்துவிடுங்கள். உங்கள் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள். குடும்பம் முழுவதும் கேட்டு நல்ல நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளட்டும். இதோ கதைக்குள் நுழைவோம். கடலை தாண்டுகின்ற அனுமனுக்கு 3 தடங்கல்கள் வருகின்றன. அந்த 3 தடங்கல்களையும் ஒவ்வொன்றாக எப்படி கடந்து சென்றான் என்பதை முன் பார்த்தோம். இதோ உன் வாழ்க்கையில் நீ எந்த லட்சியத்தை குறிக்கோளை நோக்கிச் சென்றாலும் உனக்கும் அன்பினாலே ஒரு தடங்கல் வரும். அன்போடும் நன்றியோடும் பாசத்தோடும் வென்று போ. பகையினாலே ஒரு தடங்கல் வரும். உன் புத்தி கூர்மையால் வீரத்தால் சதியை தடுத்து நிறுத்து. இறைவனால் சோதனை வரும். பக்தியால் பகவானின் நாம சங்கீர்த்தனத்தால் சாதகமாக்கு. இதுவே முதல் பாடம். இன்னும் புரிந்து கொள்ள புதுமுயற்சி. உங்களால் முடிந்த முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்ய முயல்கிறீர்கள். அந்த தொழிலே லட்சியம். வீட்டில் பேசி அனுமதி பெற வட்டமேஜை மகாநாடு நடக்கிறது. தாய், தந்தை, தாரம் என்ன சொல்லுவார்கள்? இப்போது என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாயோ அதுவே இருக்கட்டுமே, தேவைதானா? இன்று இருக்கும் தொழில் போட்டியில் உன்னால் சமாளிக்க முடியுமா? உழைப்பு அதிகமாகுமே. நேரம் காலமில்லாமல் உழைத்து உடம்பை கெடுத்து கொள்ளாதே. ஓய்வு எடுத்துக்கொள். ஓய்வின்றி எப்படி உழைக்க முடியும்? தொழிலென வந்துவிட்டால் ஓய்வு பெற முடியுமா? ஒருபோதும் முடியாதே. இப்படித்தான் முதலில் பேசுவார்கள். ஏன்? நீங்கள் உங்கள் லட்சியத்தில், உங்கள் தொழிலில் மேன்மேலும் உழைத்து முன்னேறிவிடக் கூடாது என்ற பொறாமை எண்ணத்தாலேயா சொல்லுகிறார்கள்? இல்லை, உங்கள் மீது உள்ள பாசத்தால், நன்றியால் உங்களை ஓய்வுபடுத்தி போதுமென்ற மனப்பாங்கை உருவாக்க பார்க்கிறார்கள். அவர்களின் மனம் புண்படாமல் பக்குவமாய் உங்கள் அன்பை, பற்றை, பாசத்தை எடுத்துச் சொல்லி உங்கள் திட்டத்தை விளக்கி மனம் சஞ்சலப்படாமல் தெய்வம் நம்மை கைவிடாது என நம்பிக்கையை ஏற்படுத்தி அவர்களை சம்மதிக்க வைத்து உங்கள் லட்சியத்தை நோக்கி பயணப்படுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இதுவே மந்தாரமலையின் காட்சி. அடுத்து பகையான அங்கார தாரகை. தொழில் தொடங்கிய உங்களுக்கு அதே தொழிலில் உள்ளவர்களால் போட்டி ஏற்படும். பல வகையில் இடையூறு செய்வார்கள். அதை வீரத்தால், நல்ல விவேகத்தால் வெல்ல வேண்டும். இது அங்கார தாரகை காட்சி. இறுதியாக தேவர்களால் ஏவப்பட்ட சுரசை. தொழில் தொடங்கி பகை வென்று வியாபாரம் சூடுபிடிக்க சில காலமாகும். மனம் தடுமாறும். முடியுமா? செய்தது சரியா? அவர்கள் சொன்னார்களே, இவர்கள் சொன்னதை கேட்டிருக்கலாமோ என்று மனம் சஞ்சலம் வரும். விழுந்து விடுவோமோ என்ற பயம் உதிக்கும். வா வா என சுரசை போல தோல்வி நம்மை அழைக்கும். இந்த சமயத்தில் தெய்வத்தின் சக்தியால், பக்தியின் சரணாகதியால் லட்சியத்தில் வென்று காட்டுவோம். என்ன அற்புதம் பாருங்கள்! தீய எண்ணம், தீய செயல் தீயாக எரிந்து கொண்டிருக்கும் சுரசையின் வாயுக்குள் போன ஸ்ரீராமநாமம் அவள் நெஞ்சிலே இறங்காமல் காது வழியே அனுமனுடன் வந்தது என்பது எவ்வளவு பெரிய வாழ்க்கை தத்துவம்! உள்ள தூய்மையே ஸ்ரீராமநாமன் இருக்குமிடம். உள்ள தூய்மையே ஸ்ரீராமநாமம் இருக்குமிடம். ராமநாமத்தில் 3 தடங்கல்களை வென்று லட்சியத்தை அடைந்த அனுமன் அதே சீதா பிராட்டியால் சிரஞ்சீவியாய் இரு என வாழ்த்து பெறுகிறாள். சிரஞ்சீவி எனில் பிறவியே இல்லாத நிலை. ராமாயணத்தில் அனுமன் கடல் தாண்டும் காட்சியில் 3 இடையூறுகள் 3 விதமாக சமாளித்து தேவியை சந்தித்து பின் சிரஞ்சீவி என்ற பிரபா நிலையை பெறுவது நமது வாழ்க்கையின் நாமும் அதே நிலை பெறுவதற்கான தத்துவ விளக்கம்தான். புரியாதது போல் இருக்கிறது இல்லையா? புரிந்துவிட்டால் வாழ்க்கை புனிதமாகிவிடும். புரிந்து கொள்ளதான் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ராமாயணத்தில் அனுமன் கடல் தாண்டும் காட்சியில் 3 இடையூறுகளை 3 விதமாக சமாளித்து தேவியை சந்தித்து பின் சிரஞ்சீவி என்ற பிரபா நிலையை பெறுவது நமது வாழ்க்கையில் நாமும் அதே நிலை பெறுவதற்கான தத்துவ விளக்கம்தான். வாழ பிறந்த ஒவ்வொருவருக்கும் 3 மலங்கள் உண்டு. இந்த ஆன்மா அந்த மலங்களில் உழன்று சிதறுண்டு கிடக்கிறது. அது என்ன மலம்? ஆணவம், கன்மம், மாயை என்ற மும்மலம். வாழ்க்கை சக்கரத்தை நீ கடக்கும்போது உனக்குள் இருக்கும் 3 தடங்கல்களான ஆணவம், கன்மம், மாயை 3ஐயும் கடந்து விட்டால் பிறவியற்ற சிரஞ்சீவியாய் வாழ முடியும் என சொல்லித் தந்தது இராமாயணம். தெள்ளத் தெளிவாக அள்ளித் தெளித்திருக்கிறது இராமாயணத்தில் வாழ்வியல் முறை. நாம் அதை அள்ளித் தந்தோம். முறையாக படிப்போம். இறையை வேண்டுவோம். குறையே இல்லா வாழ்க்கையை வாழ்வோம். பிறவி பெருங்கடல் நீந்தி பேரின்ப நிலை பெறுவோம். ஸ்ரீராமநாமம் நம்மை காக்கும், காக்கட்டும். நன்றி. அடுத்த தலைப்புக்கு செல்வோம். நன்றி, வணக்கம்.